இந்த நாள் இந்த வருஷத்துடைய கடைசி நாள் இல்லையா? இந்த வருஷத்துடைய கடைசி நாள்ல நம்முடைய உள்ளத்துல அநேக விதமான எண்ணங்கள் ஓடுகிறது. இந்த வருஷத்தை எவ்விதமாக சிறப்பாக முடிப்பது? முதலாவது, நம்முடைய உள்ளத்துல எத்தனை எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும், தோல்விகளை குறித்து ஞாபகம் வந்தாலும், மற்றவருடைய துரோகங்கள், வேதனைகளை குறித்து ஞாபகம் வந்தாலும், நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியம், கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாக நம்ம நடத்தினார் இல்லையா? நம்மை கைவிடவில்லை, தூக்கிவிட்டார், எல்லா தேவைகளையும் சந்தித்தார். ஒருபோதும் நம்மை கைவிடவில்லை, தண்டிக்கவில்லை. அதற்கு அவருக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? அதுதான் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல சாமுவேல் சொல்லும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார்ன்னு சொல்லி அந்த இடத்துக்கு எபனேசர்ன்னு சொல்லி பெயர் வைத்தார்ன்னு சொல்லி வாசிக்கிறோம். நாமும் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, கடந்த காலத்துக்காக நன்றி செலுத்தின நாம் இன்றைய காலத்துல எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது 7வது வசனங்கள்ல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரே, நம்ம பார்த்து சொல்றாரு இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் தோல்விகள், தவறுகள், வீழ்ச்சிகள் எல்லாத்தையும் உடைய சமூகத்துல ஒத்துக்கிட்டு இனி வருகிற நாட்கள் நமக்கு பிரியமாக வாழுவேன்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல சரி செய்வோமா? 139ஆம் சங்கீதத்துல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்த மாதிரி ஜெபிப்போமா? நிகழ்காலத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டும். மூன்றாவது, எதிர்கால வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, நான் இனி வாழ போறது உமக்காக வாழுவேன், உண்மையே பிரியப்படுத்துவேன், உண்மையே கனப்படுத்துவேன் சொல்லி தீர்மானத்தோடு ஆழமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக இந்த வருஷத்தின் கடைசி நாள் சந்தோஷமாக முடிப்பதற்கு உதவும். இவ்விதமாக நம்மை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணித்து ஜெபிப்போமா?